ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை அதிமுக இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறது. ஏற்கனவே முதலில் 5 வாக்குறுதிகள், அடுத்தபடியாக 5 வாக்குறுதிகள்னு 10 வாக்குறுதிகள் வரைக்கும் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இன்னும் வாக்குறுதிகள் பெண்டிங் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அறிவிப்போம்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ இந்த நிலையில் தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். தாயுமானவன், வணக்கம். இன்றைய இந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது, அரசியல் நிலவரத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது தாயுமானவன்? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் இன்றைய தினம் அதிமுக தரப்புல கொண்டாடப்பட இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தரப்புல தேர்தல் அறிக்கை தொடர்பாக 2 அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. அதுல 10 அறிவிப்புகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தான் மீதம் இருக்கக்கூடிய அறிவிப்புகள் தொடர்பான விவரங்கள் இன்றைய தினம் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2026 அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த அந்த 2 அறிவிப்புல குலவிளக்கு திட்டத்தின் கீழே அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நகர பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். அம்மா இல்லம் மூலம் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும். 25,000 ரூபாய் மானியத்தோடு 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். இவை தவிர்த்து 2வது கட்ட தேர்தல் வாக்குறுதிகளாக சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியவர்கள், விதவை பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்கள், பெற்றோர்கள் நலம் காக்கும் பொருட்டு வங்கிகளில் பெற்ற கல்விக்கடன் அனைத்தையுமே அரசே ஏற்கும். அதே போல் வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் உள்ளிட்டவை என மொத்தமாக ஒரு 10 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் மீதம் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தர இருக்கிறார். வருகை தரக்கூடிய அவர் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இதனை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாய்மானவன், இப்ப முன்னாடி பார்த்தோன்னா 2 வாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல 5 வாக்குறுதி, அப்புறம் 5 வாக்குறுதி அப்படின்னு. இன்னைக்கும் இந்த மாதிரி இருக்குமா, இல்ல மொத்தமா தேர்தலுக்கான வாக்குறுதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே பார்த்தோம் என்றால் 2 கட்டங்களாக தேர்தல் வாக்குறுதிகள்ல ஹைலைட்ஸ் மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட சில வாக்குறுதிகள் மட்டும் வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மொத்தமாக இருக்கக்கூடிய மற்ற தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துல குறைந்தது மேலும் ஒரு 5 to 10 தேர்தல் வாக்குறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக இதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரில் சென்று மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டுமல்லாம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள், குறிப்பாக விவசாயிகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள், அரசு சார்ந்த அலுவலர்கள் என பலரிடமும் பல்வேறு விதமான கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு விரிவான தேர்தல் அறிக்கையை அதிமுக தரப்ப தயார் செஞ்சுட்டு வந்தாங்க. அதுல தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட சில அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் தொடர்பான அறிவிப்பை தான் ஏற்கனவே 2 கட்டங்களாக வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில இன்றைய தினம் முழுமையாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறதா அல்லது மேலும் 5 to 10 தொகுதிகளை வெளியிடுறாரா என்பது தொடர்பான அறிவிப்புகள் இன்னும் சில நிமிடங்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமா, இப்ப ஏற்கனவே பெண்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்தபடியாக பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கல்வி கடன் ரத்துன்ற மாதிரி மாணவர்களுக்கான விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கட்சி வட்டாரத்துலேருந்து ஏதோ ஒன்று தகவல் கிடைச்சிருக்கா? ஏற்கனவே அண்மையில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றுல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு
சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ந்து ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் சமீப நாட்களாக தொடர்ச்சியா பல்வேறு கட்ட போராட்டங்கள்ல முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாம பல்வேறு விஷயங்கள் இது தொடர்பான அறிவிப்புகள் என்பது இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த அந்த 10 தேர்தல் அறிவிப்புல பார்த்தோம் என்றால் குலவிளக்கு திட்டத்துல மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும், நகர பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவை என பல்வேறு விஷயங்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அது போன்று மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு அறிவிப்புகள் இந்த கூட்டத்துல வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.